அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ, அதாவது மாநில ஆட்சேர்ப்பு நிலையம், அதில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்ம கூட்டுறவு டிபார்ட்மெண்ட்டு, அந்த கூட்டுறவு வங்கி மற்றும் சங்கங்களில் உதவியாளர் அதற்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்துருப்போம். அது வந்து டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட வாரியாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிவிட்டு அது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ. இது சென்னையில் உள்ள கோஆப்ரேட் டிபார்ட்மெண்ட்லேருந்து இருக்கக்கூடிய ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ, அதாவது மாநில ஆட்சேர்ப்பு நிலையம் மூலியமாக இதில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. சேம் அதே உதவியாளர் மற்றும் இளநிலை உதவியாளருக்கான நோட்டிஃபிகேஷன் தாங்க இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து மாவட்ட நண்பர்களும் இதுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் உங்கள் மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுற அந்த மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலையம் கீழே வர்ற அந்த கூட்டுறவு வங்கி மற்றும் சங்கங்களில் உள்ள உதவியாளர் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுற போல் இதுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான அறிவிப்பும் வந்துடுச்சு. எக்ஸாம் வந்து இதுக்கு தனியாகவும் அதுக்கு தனியாகவும் தான் வைப்பாங்க. அதுக்கு மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலையத்துக்கு கீழே வர உதவியாளர் நோட்டிஃபிகேஷனுக்கு அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி உங்களுக்கு எழுத்து தேர்வு வைக்கிறாங்க. அதே போல் மாநில ஆட்சேர்ப்பு நிலையம் சொல்லக்கூடிய இந்த ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ கீழே வர்ற இந்த அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு எக்ஸாம் வந்து அதே அக்டோபர் மாதம் 5ஆம் தேதியே உங்களுக்கு எக்ஸாம் வச்சுடுவாங்க. இதோட பணி வாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சென்னையிலேயே இருக்கும். ஓகேவா? பணியிடம் எல்லாமே சென்னையில் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி இவங்க வைப்பாங்க. இதில் எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது, என்னென்ன பதவிகள், இது விவரங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக கூட்டுறவு பயிற்சி முடிச்சிருக்க நண்பர்கள் இந்த போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் அதற்கான நோட்டிஃபிகேஷனை இப்போ நம்ம பார்த்துக்கலாம். மாநில ஆட்சேர்ப்பு நிலையம் அப்படின்னுங்கிறது வந்து சென்னையில் இருக்கிற ஒரு நிறுவனம். அறிவிக்கை நம்பர் 1/2025 அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 377 உதவியாளர் மற்றும் இளநிலை உதவியாளருக்கான அறிவிப்பாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அது ஒவ்வொரு வேக்கன்சி நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். கூட்டுறவு நிறுவனத்தின் பெயர் என்னென்னா தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி சென்னையில் உதவியாளருக்காக 211 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அதற்கான சம்பளம் வந்து 32,020 96,210 வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்து தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி சென்னையில் இருக்கு. இதுக்கு வந்து 75 உதவியாளர் காலி பணியிடம் ஒதுக்கியிருக்காங்க. அதற்கு சம்பளம் 21,930 85,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்து மூன்றாவதாக தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையம், அதுவும் சென்னையில் இருக்க அதுக்கு 65 உதவியாளர் நோட்டிஃபிகேஷன் காலி பணியிடம் கொடுத்துருக்காங்க. அதற்கு சம்பளம் 21,500 87,500 வரைக்கும் கொடுக்குறாங்க. நான்காவதாக தமிழ்நாடு மாநில நகர கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கடன் சங்கங்களின் இணையம், அதுவும் சென்னையில் இருக்குது. அதில் 2 உதவியாளருக்காக நோட்டிஃபிகேஷன் ஒதுக்கியிருக்காங்க. அதற்கு சம்பளம் 11,900 32,450 வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்து தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையம் சென்னையில் இருக்கக்கூடியது 14 உதவியாளருக்கான நோட்டிஃபிகேஷன் ஒதுக்கியிருக்காங்க. அதற்கான சம்பளம் 19,500 62,000 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. கடைசியாக ஆறாவதாக தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தில் சென்னையில் இருக்கக்கூடியதில் அதில் 10 இளநிலை உதவியாளருக்கான வேக்கன்சியும் இதில் சேர்த்துருக்காங்க. அந்த இளநிலை உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கான சம்பளம் வந்து 18,000 67,500 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் இந்த மாநில ஆட்சேர்ப்பு நிலையத்தில் 377 உதவியாளர் மற்றும் இளநிலை உதவியாளருக்கான காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. ஓகேவா? இதை உள்வாங்கிக்கங்க. கீழே பாருங்கள், அது எந்தெந்த காலி பணியிடங்கள் யாருக்கு ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸ்டார்ட் அதையும் பார்த்துடலாம். பொது பிரிவுக்கு 116 காலி பணியிடங்கள், பிற்படுத்தப்பட்டோருக்கு 99, பிற்படுத்தப்பட்டோர்லேயே முஸ்லீமுக்கு வந்து 13, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினருக்கு 74, ஆதி திராவிடருக்கு 56, ஆதி திராவிடரில் அருந்ததியர்களுக்கு 12, பழங்குடியினர்களுக்கு 4, பின்னடைவு காலி பணியிடங்கள்னு சொல்லிட்டு அது ஒரு 3 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. இதுதான் அவங்க வேக்கன்சி ஒதுக்கியிருக்கிறது. இந்த பதவிகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 29/8/2025. சேம் அதே டேட்டு தான். அந்த மாவட்ட வரையாக வந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க இல்லையா, அதுக்கும் லாஸ்ட் டேட்டு 29/8/2025 தான். இதுக்கும் 29/8/2025. இந்த மாநில ஆட்சேர்ப்பு நிலையத்துக்கு கீழே வர இந்த பணியிடங்களுக்கான எழுத்து தேர்வு 5/10/2025. இதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த மாவட்ட வாரியான அந்த
டிஆர்பின்னு சொல்லுவோம் இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ, மாவட்ட வாரியாக கூட்டுறவு டிபார்ட்மெண்ட் இந்த உதவியாளருக்கு 11ஆம் தேதி தான் எக்ஸாம் அக்டோபரில். உங்களுக்கு இதுக்கு 5ஆம் தேதியே வச்சு விட்றாங்க. ஃபஸ்ட்டு இந்த நீங்கள் ரெண்டுக்கும் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு பண்ணுறவங்க அப்படியே இதுக்கும் பண்ணி இதுக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இதில் கிடைச்சாலும் ஓகே தான், அதில் கிடைச்சாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணணும். இந்த எக்ஸாமை ட்ரை முடிச்சுட்டு நீங்கள் அந்த எக்ஸாம் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக இதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பார்த்துக்கங்க. குறைந்தபட்சம் உங்களுக்கு வயது வரம்பு 18க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச வயது வரம்பு அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆதி திராவிடர், அருந்ததியர், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்த வகுப்பினர், சீர்மரபினர், பிற்படுத்த வகுப்பினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரில் முஸ்லீம் மற்றும் வகுப்புகளை சார்ந்த முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வயது வரம்பு அதிகபட்சம் கிடையாது. ஓகேவா. இதர வகுப்பினரில் ஓசி கேட்டகரிக்கு 32 வயது அதிகபட்சமாகவும், அனைத்து இனத்தை சார்ந்த ஆதரவற்ற விதவைகளுக்கும் வயது வரம்பு கிடையாது. ஓசியில் இருக்க ஓசி கேட்டகரியில் வர முன்னாள் இராணுவத்தினருக்கு 50 வயதும், ஓசி கேட்டகரியில் வர்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு 42 வயதும் உங்களுக்கு வயது தளர்வு கொடுக்குறாங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகேவா. முதல்ல பார்த்த அதே கல்வி தகுதி தான் இதுக்கும், நீங்கள் குழப்பிக்க கூடாது. போன டைம் நான் போட்ட வீடியோலேயே டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. அதாவது எனி டிகிரிங்கிறது அவங்க ஒரு பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக கூட்டுறவு பயிற்சியும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுங்க. நான் தெளிவாக சொல்கிறேன். நான் போன வீடியோவில் சொன்னேன், அதை நிறைய பேர் கேட்காம எனி டிகிரி அப்ளை பண்ணலாமா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக எனி டிகிரி முடித்தவங்க மட்டும் அப்ளை பண்ண முடியாது. கூடுதலாக நீங்கள் கூட்டுறவு பயிற்சி முடிச்சிருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா. அதை முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணிக்கணும். அது மாதிரி என்னென்ன மாதிரி கூட்டுறவு பயிற்சி அப்படின்னா, டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் முடித்தவங்க, ஹையர் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் முடித்தவங்களாம் இந்த போஸ்ட்டுக்கு டிகிரியோடு சேர்த்து முடித்தவங்க அப்ளை பண்ணிக்க முடியும். அது எந்தெந்த நிறுவனம் கீழே படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு சில பேருக்கு கூட்டுறவு பயிற்சி தேவையில்லை அப்படின்னு யாருக்கு சொல்கிறாங்க அப்படின்னாக்க, வைகுந்த் மேத்தா தேசிய கூட்டுறவு நிறுவனம் பூனே விளங்கும் முதுநிலை வாணிப மேலாண்மையில் கூட்டுறவு பட்டம் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் கூட்டுறவு பயிற்சி தனியாக பெறணும்னு அவசியம் இல்லை. பிகாம் ஆனர்ஸில் கூட்டுறவு படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அது அப்ளை பண்ணிக்கலாம். எம்காமில் கூட்டுறவு முடித்தவங்க, எம்ஏல கூட்டுறவு முடித்தவங்க, பல்கலைக்கழக மானிய குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படும் கூட்டுறவு முதுநிலை பட்டப்படிப்பு அதை முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பிஏல கூட்டுறவு முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பிகாமில் கூட்டுறவு முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். உடனே பிகாம் அப்ளை பண்ணலாமான்னு கேட்காதீங்க. கூட்டுறவு முடித்தவங்க, பிகாமில் கூட்டுறவு, ஓகேவா, அதை முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதை தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் கல்வி தகுதி. விண்ணப்ப கட்டணம் நம்ம முதல்ல அதுக்குள்ள அதே தான் சேம். ஆதி திராவிடர், பழங்குடியினர், அனைத்து பிரிவையும் சார்ந்த மாற்றுத்திறனாளிகள், அனைத்து பிரிவையும் சார்ந்த ஆதரவற்ற விதவைகள், அவங்களுக்கு 250 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸும், இதை இல்லாமல் மற்ற எல்லாருக்கும் 500 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸும் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஆன்லைனில் தாங்க அப்ளை பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வெப்சைட்டு மாநில ஆட்சியர் நிலையத்துக்கு தனி ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த பாருங்கள், www.tncoop.srp.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும். லாஸ்ட் டேட் 29/8/2025. ஓகேங்களா. ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாவட்ட வெப்சைட்ஸ்க்கு அப்ளை பண்ணுற அதே மாதிரி இதுக்கும் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தேர்வு செய்யும் முறை, உங்களுக்கு எழுத்து தேர்வு மற்றும் உங்களுக்கு என்ன வைப்பாங்க, நேர்காணல் இருக்குது. எழுத்து தேர்வுக்கான சிலபஸ் அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு படிக்க ஆரம்பிச்சிடுங்க. எழுத்து தேர்வு மற்றும் நேர்காணலில் இருக்கிற மதிப்பெண்ணை வச்சு உங்களுக்கு தேர்ந்தெடுத்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. அவ்வளோதாங்க. எல்லா பேப்பருமே பார்த்துட்டோம். இந்த மாநில ஆட்சியர்ப்பு நிலையத்துக்கு கீழே வர்ற இந்த 377 உதவியாளர் மற்றும் அந்த இளநிலை உதவியாளர் போஸ்ட்டும் சேர்த்துருக்கு இல்லையா, அதுக்கு அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். சென்னையில் போஸ்டிங் இருக்கும், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் டேட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. முன்னேற்க எல்லா விஷயங்களும் நம்ம வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். இதில் வேறு சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. இந்த மாவட்ட ஆட்சியர்ப்பு நிலையம் இதில் வரக்கூடிய அது வேறு நோட்டிஃபிகேஷன், இது வேறு நோட்டிஃபிகேஷன், அதை நீங்கள் போட்டு குழப்பிக்கக்கூடாது. ஓகேங்களா. இது சென்னையில் இருக்கக்கூடிய, இந்த சென்னையில் மட்டும் பண்ணக்கூடிய ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ. சென்னைக்கும் டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோன்னு தனியாக ஒன்று இருக்குது. ஓகேவா. எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது. இந்த நோட்டிஃபிகேஷனில் 377 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு பண்ணுறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு ஒரு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. நிறைய பேருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் தெரியாமல் இருக்குது. தேங்க்யூ.